வணக்கங்க. இன்றைய வீடியோவில் ஒருத்தர் ஒரு இது நம்ம பார்க்குறது ஒரு பெண்ணோட ஹாரோஸ்கோப்பு. அவங்க ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2-3 இடங்களில் லேண்டு வாங்குறாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் பூமி சைட்டு வாங்குறாங்க. அது கோயில் பூமியாக மாறிடுது. இவங்க தாயார் உடல்நல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக தொடர்புகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்க இவங்க கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. உத்தர நட்சத்திரம் கன்னிராசி. இப்போ நம்மளுடைய சூலூர் ஜிகே சிஸ்டத்தில் லக்னத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கோள், லக்னாதிபதி சந்திரன், ஜீவக்கோளை தொடர்பு கொள்ளக்கூடிய கோள்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய குணங்களையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அவங்க என்ன மாதிரி தொழிலில் அடையாளப்படுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவங்க கடக லக்னம், லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சூரியன் லக்னத்திலேயே தொடர்பு கொள்கிறார். ரொம்ப க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் கிட்டத்தட்ட 85% தொடர்பு கொள்கிறார். அப்போ லக்னத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் சூரியன்னா அவங்க கௌரவமாக இருக்கிறது, ஒரு ஆளுமையாக இருக்கிறது, தலைமை பொறுப்புல நீண்ட நாட்கள் ஒர்க் பண்ணுறது, நிர்வாகம், தனக்கு மேலே இருக்கிற அதிகாரிக அல்லது தன்னுடைய பாஸ், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் என்ன மாதிரியான வேலைகளை கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் விரைவாக பிழை இல்லாமல் எந்த விதமான விமர்சனங்கள் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆளுமை படைக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. இப்போ இந்த கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியே சூரியன் லக்னத்தை தொடர்பு கொள்றார். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவம். இப்போ இவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி 11ல் அது பணம் சம்பந்தப்பட்ட பாவம், அது காலப்புருஷனுக்கு 2ஆம் பாவம். அப்போ இங்கே எல்லாமே 2, 11 இதெல்லாம் அதிகமாக சம்மந்தப்படுறதுனால இந்த சூரியன் நிர்வாகம் பண்ணுறது, இவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பேங்க் ரிலேட்டடான வேலைகளை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வெளியில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டு கேஷ் ரிலீஸ் பண்ணணுங்கிற அதிகாரம் இவங்ககிட்ட இருக்குது. சூரியனாக இருக்கனால அரசு சார்ந்த அந்த கம்பெனிக்கும் அரசு சார்ந்த சில வரவு செலவுகளோடையும் அவங்க சம்மந்தப்படுறாங்க. இத்தனையும் இந்த சூரியன் லக்னத்தில் சூரியன் தொடர்பு கொள்வது, சுக்கிரனும் சூரியனத்தை தொடர்பு கொள்வது. சுக்கிரன் கடகத்தில் ஃபஸ்ட்டு, இது ஒரு பெண்மணியோட ஜாதகமாக இருக்கனால, பெண்ணோட ஜாதகமாக இருக்கனால ஃபஸ்ட்டு சுக்கிரன் ஜீவக்கோள் கடகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் லக்னம், அப்புறம் சூரியன். அப்போ சுக்கிரனும் சூரியனை தொடர்பு கொள்ளுது, லக்னமும் சூரியனை தொடர்பு கொள்ளுது. 2 பேருமே சூரியனை தொடர்பு கொள்றதுனால சூரியன் அப்படிங்கக்கூடிய குணங்கள் இவங்ககிட்ட அதிகமாகவும், சுய சிந்தனைகள், ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுறது, வேகமாக செயல்படுறது, தனக்கு கீழே யாராவது ஒர்க் பண்ணுறவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறது, தட்டி கேட்கறது, கரெக்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்க என் டிபார்ட்மெண்ட்டில் வேண்டாம், நீங்கள் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிக்கிங்க ஒன்றும் சொல்லி திருத்த பார்ப்பாங்க. திருந்தலை அப்படின்னா அவங்கள இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை படைத்தவர்களாக இந்த ஹாரோஸ்கோப் இருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டியது. கடக லக்னம், ஜீவக்கோளு கடகத்திலேயே இருக்கு. 2க்குமே சூரியனுடைய தொடர்பு. இந்த சூரியன் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக அங்கே வராரு, காலப்புருஷனுக்கு 5ஆம் அதிபதியாக வராரு. அப்போ 5 1ஆம் பாவத்தோட தொடர்பு, 2ஆம் பாவம் 1ஆம் பாவத்தோட தொடர்பு, இதோடைய தன்மைகளை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இதுதான் இவங்களுக்கு நடக்குது. இப்போ இதெல்லாம் எந்த ராசியில் இருக்குது? கடக ராசியில் இருக்குது. கடகம் அப்படிங்கிறது ஒரு சரம் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி. இந்த சரத்தில் கிரகங்கள் இருந்துட்டாலே மேஷம், கடகம், துலாம், மகரம் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் வருதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போகக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க. நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த அல்லது நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் இருக்கக்கூடிய செய்திகளை, விஷயங்களை
ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு பரிணாமம் அடைய செய்கிறது, டெவலப் அடைய செய்கிறது. அதுக்குன்னு ஒரு கோட்பாடுகள், அதுக்குன்னு ஒரு சூத்திரங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகளில் இந்த சரத்துக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு ஒர்க்குனா இப்படி தான் இருக்கணும், நிர்வாகத்துக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை, பண ரீதியான மெட்டீரியல் வாங்குறதுல, பணம் அனுப்புறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம், இருக்கிற பிரச்சனையெல்லாம் அனலைஸ் பண்ணி, அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் சிஸ்டமேட்டிக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி, அதையும் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி, அவங்க அதை ஓகே நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தானதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டீம் லீடர் ஆகி இன்றைக்கி ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த உயர்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த கிரக காம்பினேஷனை விட அது சரத்தில் இருந்து தொடர்பு ஏற்பட்டது தான் மெயினான காரணம். அப்போ ஒரு கிரக தொடர்பு ஏற்படும் பொழுது பாவத்தையும் பார்த்துட்டு அது ஸ்திரமாக உபயத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பலன்கள் இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க ஒரு லேண்டு வாங்குறாங்க. அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா சைட்டு வாங்கும் பொழுது லே அவுட்டு போட்டு சைட்டு வாங்கும்போது பிரச்சனை இல்லை. அங்கே வீடு கட்டலாம் அப்படின்ட்டு இவங்க யோசிக்கும் பொழுது அந்த இடம் வந்து கோயில் பூமி அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. கைடன் வேல்யூ வந்து 0 வேல்யூஷன் ஆயிடுது. அங்கே நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க, ஆனால் இவங்களால கட்ட முடியல. அப்போ இடம் அப்படின்னா 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்தை சனி கேது இவங்களுடைய ஆரஸ்கோப்பில் தொடர்பு கொள்ளுது. ஃபஸ்ட்டு கேது தொடர்பு கொள்கிறாரு கடகலக்கணம். கேது வந்து இவங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறாரு. சனி 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆவது பார்வையாக 4ஆம் பாவத்தை பார்க்குது. நம்ம நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கோம். ஒரு பாவத்தை கேது சனி இருவரும் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது சனி கேது தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பாவத்தினுடைய உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவங்கள் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஜாதகருடைய தாயாரும் பல வருடங்களாக உடலில் பாதிக்கப்பட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க இடம் வாங்கியிருக்காங்க. அந்த இடமும் கோயில் பூமி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த இடத்துல வீடு கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கான பிளானட் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கேதோட காம்பினேஷன் இருக்கு. ரிஷபத்தில் செவ்வாய், கும்பத்தில் கேது. நம்ம நாடி விதிப்படி 1, 5, 7, 9ங்கிற தாட்டில் வந்து கேதோட காம்பினேஷன் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் கேது இணைவு 4ஆம் பாவத்துக்கு சனியோட கேதோட சேர்க்க சனியோட பார்வை. அப்போ இவங்க எப்பெல்லாம் இடம் வாங்கினாலுமே அந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளங்கள், அங்கே பில்டிங் கட்டும்போது இன்ஜினியரோட பிரச்சனை, பக்கத்தில் 4ஆம் பாவம் வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்களோட சில டிஸ்டர்பன்ஸு அளவுகளில் அல்லது மெட்டீரியல் இருக்கிறதில்ல அல்லது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது ஏதாவது சில டிஸ்டர்பன்ஸ் இவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது அந்த 4ஆம் பாவத்தினுடைய காரகங்களாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு வந்து சிம்மத்தில் வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 18 டிகிரி இருக்குது. இப்போ டிரான்சிட் கேது வந்து சிம்ம ராசிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்குள்ள கேது வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி முடிகிற வரைக்கும் கேது வந்து பிறந்த கால சனி நோக்கி ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ சனி அப்படிங்கிறது நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள், நம்ம ஒர்க்கில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கு, தொழில் சார்ந்த நிலைகளை தருது. இப்போ இந்த கோச்சார கேது இந்த சனியை தாண்டுற வரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களோடையும் அல்லது இவங்க மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய இடங்களில் அதிக ரிஸ்பெக்ட், நிறைய பிரச்சனைகளையும் நிறைய பாதிப்புகளையும் நிறைய மன உளைச்சல்களையும் சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்களுக்கு சனி திசை சனி புத்தி, திசை கேது புத்தி இல்லாதனால பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு பிறக்கும் பொழுது சனிக்கு வந்து கேதோட தொடர்புகள் இல்லை. அப்போ பிறக்கும் பொழுது சனிக்கு கேது தொடர்பு இல்லாதனால கோச்சாரத்தில் சனியை நோக்கி கேது வர்றது பெரிய பாதிப்புகளை தந்துடாது. பிரச்சனைகள் கொடுக்கும்,
பட் லக்ன காம்பினேஷன், திசாநாதனுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான தைரியத்தையும் சூழலையும் இவங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு டிரான்சிட் பார்க்கும்போது இப்படி தான் பிறந்த காலத்தில் கோச்சாரத்தில் ரெண்டும் தொடர்பா அல்லது திசாபுத்தி ஏதாவது அங்கே உள்ள வருதா, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணால் அதனுடைய தாக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அந்த தாக்கத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு லக்னத்தோட கிரக நிலைகள், ஜீவக்கோளோட கிரக சேர்க்கைகளை பொறுத்து அதை எதிர்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சில பேர்த்த நீங்கள் பார்ப்பீங்க, அவருக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் அவருனால அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டாரு. வேற ஒரு நபராக இருந்தால் அவருக்கு வந்த பிரச்சனைக்கு சூசைட் தான் பண்ணியிருப்பான், ஊர் விட்டு போயிருப்பாங்கன்னு நம்ம பேசியிருப்போம். அப்போ அவர் தாங்குறாரு அப்படின்னா அவர் பெர்த்தில் அவருக்கு லக்னம், லக்னாதிபதி, ஜீவக்கோளுடன் தொடர்பு கொண்ட கோள்கள் நல்ல ஆதிபத்தியமாக அல்லது இயற்கை சுவராக இருக்கிறதுனால அவர் அதை ஃபேஸ் பண்ணிடுறார். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய பெர்த்லேயே அவங்களுடைய ஜீவக்கோளுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கிரக காம்பினேஷன்கள் அல்லது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் அங்கே பலகீனமாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு சின்ன பிரச்சனை கூட எதிர்கொள்ள முடியாத நபர்களாக அங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து, ஒரு ஃபேமிலி ஆரோஸ்கோப்பை பார்த்து பலன் கூறக்கூடிய ஜோதிட முறை வகுப்பு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி ஆங்கிலத்தில் நம்ம நிறைய வகுப்பு எடுத்துக்கிட்டோம். இது நாடி, பாவங்கள், திசாபுத்தி, டிரான்சிட்டு, காலபுருஷ தத்துவங்கள், இது எல்லாத்தையுமே இந்த வகுப்பில் நம்ம இணைத்து பலன் பார்க்க போகிறோம். ஜோதிடம் படித்தவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, ஜோதிடத்தில் கொஞ்சம் அடிப்படை நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும். தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று வெளியில் விட்டுருக்கோம். எஸ்ஜிகே அஸ்ட்ரோ அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா வரும். அதில் நம்ம பார்க்கக்கூடிய கிரக காம்பினேஷன், நாடி காம்பினேஷன், பாவ காம்பினேஷன், கிரக பார்வைகளை பற்றி நம்ம ரொம்ப துல்லியமாக கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.